இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நடிகர் விக்ரம் வருகை தந்துள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். முழு விவரங்கள் என்ன? இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் இன்று காலை மாரடைப்பு காரணமாக காலமானார். அவருடைய உடல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்யராஜனுடைய வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதல் திரைத்துறை, அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்கள் திரு பாக்யராஜனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் காலையிலேயே பாக்யராஜனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டிருக்கிறார். அதே போல முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் மற்றும் சீமான், திருமாவளவன், வைகோ உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே திரு பாக்யராஜனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள், அதே போல இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா பிரிவுகளை சேர்ந்த கலைஞர்களும் பாக்யராஜனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறாங்க. தற்போது நடிகர் விக்ரம் பாக்யராஜனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தான் பார்க்கிறோம். பலர் வெளி மாவட்டங்களிலும் வெளி மாநிலங்களிலும் இருந்த காரணத்தினால அவர்களால் இந்த காலையிலேயே வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனால மாலையில பல முக்கிய நடிகர்கள் வந்ததை பார்க்க முடிகிறது. குறிப்பாக நடிகர் தனுஷ், அதே போல சிவகார்த்திகேயன், நடிகை நயன்தாரா மற்றும் பிரபுதேவா மற்றும் மம்முட்டி, கேரள திரையுலகத்தினுடைய முக்கிய நடிகராக இருக்கக்கூடிய திரு மம்முட்டி உள்ளிட்டவரெல்லாம் சற்று நேரத்துக்கு முன்னர் தான் பாக்யராஜனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அந்த வரிசையில் தற்போது நடிகர் விக்ரம் பாக்யராஜனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.